மழையால் சேதமடைந்த சாலைகளை சரி செய்யாத சென்னை மாநகராட்சியை கண்டித்து சென்னையில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சமீபத்தில் பெய்த வடகிழக்கு பருவமழையால் சென்னையின் பிரதான சாலைகள் அனைத்தும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதனை கண்டித்து தென்சென்னை மாவட்ட அதிமுக சார்பில் சைதாப்பேட்டை பனகல் மாளிகையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக எம்பி செம்மலை தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டு அரசிற்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய செம்மலை, கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை திமுக கிடப்பில் போட்டதால் தான் தற்போது மழையினால் சாலைகள் அதிகம் சேதமடைந்துள்ளதாகவும், சேதமடைந்த சாலைகளை சீரமைப்பதில் சென்னை மாநகராட்சியும் தமிழக அரசும் அலட்சியம் காட்டி வருவதாகவும் தெரிவித்தார். இன்றைக்கு மாநகராட்சி முழுவதும் சாலைகள் பராமரிப்பு பணிகள் நடைபெறவில்லை. சாலைகள் சீரழிந்து மக்கள் பயன்படுத்த முடியாத அளவிற்கு இன்றைக்கு நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. மாநகராட்சி ஒரு செயல்படாத ஒரு மாநகராட்சியாக இருப்பதற்கு மைனாரிட்டி திமுக அரசுடைய நிர்வாக திறமையின்மையே காரணம். சாலைகளை சீரமைக்காத சென்னை மாநகராட்சியை கண்டித்து அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வரும் அதே நேரத்தில் சேதமடைந்த சாலைகளை பார்வையிட்ட சென்னை மாநகராட்சி மேயர் மா சுப்பிரமணியன், சாலைகள் விரைவில் சீரமைக்கப்படும் என்று உறுதியளித்தார். எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினால்தான் மக்களின் அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது.